ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி விலாக். இன்றைக்கி நம்ம வந்து டியூட்டி வந்து எடுத்துருக்கோங்க. நம்ம டிசைரில் தான் டியூட்டி மாற்றிருக்கோம். இன்றைக்கி நேற்று நம்ம டிசைரில் தாங்க டியூட்டி மாற்றிருந்தோம். இன்றைக்கி எங்கே டியூட்டி மாற்றிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அமாவாசைனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமரு மாணிக்கம்பாளையம் கோயில் அன்னமார் கோயிலுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த விலாகு வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் வந்து 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் ஒன்று இருக்குங்க. அது எங்கே பிக்கப் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தப்டப்பூரில் இருக்குது. இது வந்து பார்ட் 1, அது வந்து பார்ட் 2 நான் போட்டுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா கரூர் வீடியோ வரும். இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வண்டியெலாம் நீட்டாக கழுவிட்டு எப்பவுமே வண்டி நீட்டாக கழுவிட்டு தாங்க வண்டி எடுப்போம். முருகருக்கு வந்து ரோஸ்லாம் வாங்கி நீட்டாக வச்சாச்சுங்க. அதான் கிளம்பி கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உழவு சந்தைக்கு வந்துட்டோங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிக்கப் பண்ணுறது அப்படின்னா அழகு நகரில் தாங்க பிக்கப் பண்ணோம். திருச்சி ரோட்டில் இருக்க அழகு நகரில் தான் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணோம். அப்படியே பார்க் ரோட்டில் போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வழியாக அப்படியே திருச்சி ரோடு பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக திருச்சி ரோடு போயிடுவாங்க. திருச்சி ரோடு போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எது வழியானா சேல் ரோடு கார்னரு நல்லிபாளையம் கலெக்டரேட்டு எர்ணாகுளம் அது வழியாக தாங்க போகிறோம். அப்படியே வேலங்கட்டம் இளநகர் மாணிக்கம்பாளையம் போயிடுவாங்க. நாங்கள் கஸ்டமர் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் கஸ்டமரோட லொக்கேஷன் போயிடுவோம். கஸ்டமர் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபோனில். வந்த உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம போயிட்டுருக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்க நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு மணிகண்டு தாண்டிட்டோங்க. இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா திருச்சி ரோட்டில் பிரிட்ஜு மேலே ஏறாமல் அப்படியே ரைட்டில் உள்ள போனோம்னா காவேரி நகர். உள்ளே போய்ட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா அழகு நகர் வந்துருங்க. வாங்க நம்ம எப்படி போகிறோங்கிறது கோயில் எல்லாமே இப்போ முடிஞ்ச அளவுக்கு லாகில் வந்து ஃபுல்லாக காட்டிடுறேன். மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் 9:45 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில். இன்று வானவில் தந்திருக்கும் வண்ணம் பழகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா வெளியே போயிடணும், திரையரங்குக்கு போகணும், இல்லை எங்கேயோ சுற்றுலா தலத்துக்கு போகணும், எங்கேயோ போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதும் பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். பழகி போச்சு உங்களுக்கு என்ன? அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மேலே ஏறக்கூடாதுங்க. பிரிட்ஜ் மேலே ஏறாமல் அப்படியே நம்ம ரைட்டில் அப்படியே காவேரி நகருக்குள்ள இருந்தால் உள்ள போட்டு அழகு நகர் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டில் வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் நம்ம ரீச் ஆகிடுவோம். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அவ்வளோதாங்க உடனே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க கோயிலுக்கு. ஏன்னா போயிட்டு வந்துட்டு கரூர் போகணுங்க. அதனால் வந்து டைம் வந்து இதே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:50 ஆயிடுச்சுங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணி போகிறோம்னா 10 ஆயிருங்க. போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரங்க. 10:45 கோயிலில் ஒரு 1 மணி நேரம் வச்சு கூட 11:45 இங்கே 12:45 வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம பெட்ரோல் எதுவும் அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக போக வேண்டியதாங்க. அது வந்து பார்ட் 2வாக போட்டுடலாங்க. ஏன்னா வந்து ரொம்ப லென்த் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2வாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். எப்படிங்கிறது பார்க்கலாங்க. இந்த லெஃப்ட் எடுத்து இதெல்லாமே காவேரி நகருங்க. இது அழகு நகர். இதுலேருந்து அழகு நகருங்க. இதில் அப்படியே நம்ம ரைட் எடுத்து நம்ம அப்படியே போயிடுவோங்க. போனோம்னா கஸ்டமர் இருப்பாங்க. கஸ்டமரை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஸ்பைன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டியதாங்க கோயிலுக்கு. வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம்பாளையம் கோயிலுக்கு வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு இன்னொரு டியூட்டி ஒன்று பேசியிருக்கோம். அந்த டியூட்டியும் இதை இறக்கி விட்டு தான் அந்த டியூட்டிக்கு போகணும். அதான் இது இப்போ கிளம்பிடுவோம். மாணிக்கம்பாளையத்துலேருந்து அவ்வளோதான். இப்போ கிளம்பிடுவாங்க. கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவோம். கஸ்டமரை திருப்பி வந்து காவேரி நகர்லேயே ட்ராப் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டாச்சு. இந்த நடந்து போகிற கஸ்டமர் தான் நம்மளோட கஸ்டமரு. நம்ம இங்கே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் நான் வண்டி எடுத்து நிழலில் இந்த பக்கம் ஓரமாக போட்டுடலாங்க. அந்த பக்கம் அந்த ஷெட் இருக்குங்க. ஷெட்டில் வண்டி நீட்டாக வந்து நம்ம வந்து நீட்டாக பார்க் பண்ணிடலாங்க. கஸ்டமர் சாமி கும்பிட்டு வந்துட்டு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் வண்டி நீட்டாக போட்டாச்சுங்க. பார்க்கிங்கில் நீட்டாக நிழல் இருக்குங்க. அதனால் வந்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பார்க்கிங்கில் போட்டோம். ஏன்னா கஸ்டமர் அடுத்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து ஏறினாலும் வண்டிக்குள்ளார வந்து ஹீட் இருக்காதுங்க. கூலிங்லேயே டக்குன்னு ஏசி போட்டோம்னா டக்குன்னு வந்து கூலிங் ஆயிருங்க வண்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து நம்ம நிழலில் வண்டியை நீட்டாக பார்க் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். கஸ்டமர் சாமி கும்பிட்டு வந்த உடனே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. சிவன் ராத்திரி இப்போ தான் முடிஞ்சனால அந்த கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இல்லை மற்றபடி வந்து இந்த கடை போட மாட்டாங்க.
ஏன்னா அன்னமார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதனால் வந்து அந்த கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க, கஸ்டமருக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்துடுவாங்க. நம்ம வந்த உடனே கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமர் இறக்கிவிட்டு அப்படியே இந்த செட்டை விட்டு வெளியில் போனோம்னா கோயிலுங்க, அப்படியே அந்த கோயில்கிட்ட போகணுன்னா வேலை முடிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி நம்ம இங்கேருந்து நலர்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு முன்னாடி போனோம்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட நிற்கிறாங்க. அப்படியே நம்ம போயிட்டு கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே கிடையாதுங்க, நேராக நாமக்கல் தான். போகிற வழியில் டீ சாப்பிட்டு போவோம், அது வந்து ரெகுலராக அங்கேருந்து போகிறப்ப ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறப்ப 2 போண்டா 2 பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கஸ்டமர் ஏறுவாங்க பாருங்கள், இப்போ ஏறுறது தாங்க கஸ்டமரு ஏறிட்டார். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலெக்ட்ரேட் வந்துட்டோங்க. நல்லிபாளையத்தில் போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு 2 போண்டா சாப்பிட்டு நம்ம அவ்வளோதாங்க, கஸ்டமரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லிபாளையம் வந்துட்டோங்க, நல்லிபாளையம் கோஸ்டல்கிட்ட வந்துட்டோங்க. இதை அப்படியே தாண்டிட்டு நம்ம நல்லிபாளையத்தில் போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கஸ்டமர் லொக்கேஷன் ரிட்டர்ன் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கு வாடகை காசு வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரூர் கிளம்பிடுவோங்க. ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. இன்னும் 5 to 10 மினிட்ஸ் தாங்க கரூர் பிக்கப் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம டீ சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. கிளம்பிட்டு கஸ்டமரை கொண்டு போய் லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, நம்ம கரூர் டியூட்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோங்க. கஸ்டமர் பாருங்கள், லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கு தான் கஸ்டமர். ஒரே ஒரு சிங்கிள் கஸ்டமர் மட்டும்தான் அழகுங்க. எப்பயுமே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கஸ்டமர் தான், இவர் மட்டும்தான் வருவார். இப்போ அவ்வளோதாங்க, கஸ்டமரை நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே வந்துட்டோம்னா பதிநகர் வந்துட்டோங்க. பதிநகர்லாம் கிராஸ் பண்ணி நம்ம சால் ரோடு கார்னர் போகிற மாதிரி போயிட்டுருக்குங்க. அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் வழியாக தாங்க ரிட்டன் போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு அவ்வளோதாங்க கஸ்டமர். இப்போ நம்ம வந்து மாணிக்கம்பாளையம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து 2வது டியூட்டிக்கு தான் போகிறோம். இப்போ வந்து கரூர் போகிறதுக்கு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்கன்னு. சந்தப்டபூர்லேருந்து பிக்கப்பு கரூர். இதுவும் கோயிலுக்கு தான் வருது. இது ஒரு கோயில் விழாவுக்கு தான். நம்ம ட்ராவல் வாக் எப்படி போகுதுங்கிறது நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது நம்மளுக்கு ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் இவங்க. அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம். என்ன அவ்வளோ பேர் நம்ம யூடியூப் சேனல் அவங்கள வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் வாக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சுங்க. இங்கேயே 1 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஆன் டைமுக்கு போயிடுறோம் கஸ்டமர் வீட்டுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கரூர் வந்து எது வழியாக போகிறோங்கிறது பார்க்கலாம் வாங்க.